ஆர்கேட்ட கேட்டுறேன். இந்த ஆங்கிலத்தில் இவங்க தான் புலமை பெற்று ஆங்கில ஊடகங்கள்லாம் டாமினேட்டடாக இருக்காங்க. இந்த ஆங்கிலம் எவ்வளோ அவசியமா இருக்குது? இருமொழி கொள்கையா 3 மொழி கொள்கையா? ஆர்கே நீங்க சொல்லிடுங்க. இல்ல இந்திய அளவிலவே கூட இன்னமும் தமிழ்நாட்டில இருந்து சொல்லுங்க. இங்கிலீஷ் மட்டும் தான் இப்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்போ பல இடங்கள்ல வந்து பிரெஞ்சே சார். அதை தாண்டி அவர் என்ன சொல்றாரு? ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது அறிவை வளர்ப்பதற்கானதாக இருக்கு அப்படிங்கிறார். இல்லையே, அப்படி கிடையாது. இல்ல காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ங்கிறாரு. அதுக்கு ஸ்டடீஸ் இருக்கலாம், அதுக்கு எகென்ஸ்டாவும் ஸ்டடீஸ் இருக்கலாம். இதுதான் பிரச்சனை. ஸ்டடீஸ்க்கு நீங்க போனீங்கன்னா இதான் பிரச்சனை. இப்போ இன்னைக்கு நீங்க ஸ்கூல்ல போய் பசங்கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா அவங்க சொல்றது வந்து இன்னொரு சப்ஜெக்ட் வந்து என்னால் இப்ப கத்துக்கொள்ள முடியாதுன்னு தான் சொல்றாங்க. இது நமக்கு மிக தெளிவாக தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் இன்னைக்கு உலகத்துல எங்க போனாலும் இன்னைக்கு வாழக்கூடிய ஒரு வசதி இருக்கு. இந்தியா முழுக்க நீங்க போலாம். இங்க இருக்கக்கூடிய லாங்குவேஜ் இங்க நீங்க வேலை கொடுங்க. ஒரே நிமிஷம் அர்ஜுன் சார், இந்தியா முழுக்க போறதுக்கு. ஆனா நீங்க இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்க? நாங்க ஹிந்தி சொல்லல, இந்தின்னு சொல்லல, இந்தின்னு சொல்லல. நீங்க இப்ப வந்து ஹிந்தி தெரிஞ்சா இந்தியா முழுக்க போலான்றீங்க. அதான் அங்கதான் வந்து நிக்கும் மூணாவது மொழி. அதான் சார் மூணாவது மொழின்னு ஹிந்தி தான் வந்து நிக்கும். இயல்பா நீங்க சொல்றதுதான் நீங்க தான் சொன்னீங்க. அதாவது 9 ஸ்டேட்ல நீங்க போக முடியும், 19 ஸ்டேட்ல போக முடியாது. 19 ஸ்டேட்ல வந்து அந்தந்த மொழி தெரிஞ்சாத நீங்க போக முடியும். ஒரிசால போய் நீங்க இங்கிலீஷ் ஹிந்தி பேசி பாருங்க, குஜராத்ல போய் நீங்க வந்து ஹிந்தி பேசி பாருங்க. மகாராஷ்டிரால ஒரு அளவுக்கு பல இடங்கள்ல புரியுது. பட் மகாராஷ்டிரா அது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மராட்டி ஒரு ரிவைவல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரிவைவலுக்கு காரணமே வந்து இந்த ஹிந்தி திணிப்பு தான். ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் இது என்னன்னா, அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இருந்து மும்மொழி வாய்ப்பாடு தொடர்ந்து நடைமுறைப்படுத்த எனும் மும்மொழி வாய்ப்பாட்டில் ஒரு பெரிய நெகிழ்வுத்தன்மை இருக்கும், ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். எந்த மொழியும் எந்த மாநிலத்தின் மீதும் திணிக்கப்படாது அப்படின்ற ரிக்வயர்மெண்ட். சரி, இது அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ற ஃபிளெக்சிபிலிட்டி கரெக்ட். எந்த மொழியும் எந்த மாநிலத்தின் மீதும் திணிக்கப்படாது, கரெக்ட் கரெக்ட். ஆனா மூணாவது மொழி இருக்குது, அதான் ஃபேக்ட். அதான் நான் திரும்ப அதை நான் வந்து அதை நீங்க தொடங்கினதுல இருந்து அது தவறா வருதுங்கிற சொல்றேன் நான். இல்ல நீங்க ஆப்ஷன் சொன்னீங்க இல்லையா? மூணாவது மொழி ஆப்ஷன் இல்ல. ஆப்ஷன் என்னவா இருக்குன்னா அந்த மொழி என்னவாக இருக்கணுங்கிறதுல தான் ஆப்ஷனே தவிர மூணாவது மொழி உண்டு என்பதுதான் கட்டாயம். அதை வந்து நான் ஏன் ஆப்ஷன் சொல்றேன். நிறைவு கருத்தா ஒன்னு சொல்லிடுறேன். இந்த பணம்னு ரொம்ப நாளா பிரச்சனை இருக்குல்ல. தர்மேந்திரன்ஜியை வந்து ரொம்ப வெறுப்பேத்தினதே இந்த பணம் மேட்டர்ல தானே திமுக. இந்த பணம் வேணுமா வேண்டாமா? ஃபர்ஸ்ட் திமுகவுக்கு வேணும், அரசாங்கத்துக்கு வேணும். திமுகவுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வேணும். திமுக அரசாங்கம் தானே அது. சரி, திமுக தமிழ்நாடு அரசாங்கம் சார். ரைட், ஓகே. தமிழ்நாடு அரசாங்கம் வேணுமா வேண்டாமா? வேணும், அது வேணும்ல. அது வேணுங்கும் போது இந்த ஸ்டேட்ல ஒரு மையப்பன் சொன்னது மாதிரி இந்த ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் ப்ரெரோகேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல மூணாவது மொழி தெரிஞ்சு வாய்ப்பு ஏற்படுத்துறதுல எந்த தவறு இல்ல. அதுதான் ப. சிதம்பரம் நாடாளுமன்ற ஒதுக்கிய நிதி இல்ல மேடம். ஒரு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிளாக்மெயில் இததான் இங்க திரும்ப எங்களுடைய முதலமைச்சர் சொல்றது. இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நாங்க ஃபண்ட் கொடுக்கிறோம். ஃபண்ட் வேணுமா வேணாமா? சார் நிதி வேணுமா வேண்டாமா? கொடுக்க வேண்டிய ஃபண்ட் நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? வேணுமா வேணாமா? இந்த பாலிசி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப அதான் சார் இல்ல மேடம். அதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஃபண்ட் கொடுக்கிறோம். அது வாங்க ஹிந்தி தான். ஒன்றிய அரசு திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மேல மக்கள் மேல பழி வாங்கிட்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப எங்களுடைய முதலமைச்சரும் நாங்களும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம் சார். இதே தமிழக அரசு திமுக அரசு நவோதயா பள்ளி வேண்டாம் அப்படின்னு அதற்கான பட்ஜெட்டும் அதற்கான டெவலப்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு பழங்குடியினர் இருக்கும். சார் நம்ம நிறைய பேசிட்டோம். அந்த வாய்ப்பு இன்னைக்கு இந்த ஃபைனான்ஸ்